டாக்கிங் அந்த ஒரு டெக்னாலஜி வந்து உலகத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகள்கிட்டையும் இருக்குது. நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லை. அப்போது வந்து நம்ம அந்த 3 நாடுகள்கிட்டையும் அந்த டெக்னாலஜி கேட்கும்போது யாருமே உதவ முன் வரல. அதனால் இஸ்ரோ என்ன பண்ணுறாங்கன்னா பாரத் டாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஓன் சிஸ்டம் வந்து உருவாக்குறாங்க. காராமணி அப்படிங்கிற இந்த பயிர் வகையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயே விதைச்சி ஒரு பாக்ஸ் மாதிரி, இதுதான் அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ்குள்ளே வந்து விதைச்சி மண்ணில் வச்சு அதை வந்து ஸ்பேஸில் அனுப்பிச்சுட்றாங்க. ஒரு நம்ம தீபாவளி பட்டாசு வெடிப்போம் இல்லையா, ஒரு ராக்கெட்டை பற்ற ஒரே டைமில் போயிடும். அது மாதிரி ஒரு ராக்கெட் பற்ற வச்சு அந்த மருந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு ராக்கெட் அதிலே ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். அதுக்கப்புறம் ஒரு ராக்கெட் ஆட் பண்ணால் இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம இந்திய விண்வெளித்துறை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இந்த திட்டம் அப்படி என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். இந்த திட்டத்தின் மூலிமா எந்த மாதிரியான தகவல்கள் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு கிடைக்கும், இந்த தகவல்களை வச்சுட்டு விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, வரும் காலத்தில் இருக்க மிஷன்ஸில் எந்தளவுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த தகவல்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் முக்கியமான குறிக்கோள்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 2 சேட்டலைட் இருக்கும். அந்த 2 சேட்டலைட் ஒன்றிணைகிறதும் அந்த ஒன்றிணைச்ச சேட்டலைட்டை பிரிக்கிறதுமான நிகழ்வுகள் முக்கியமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் காராமணி அப்படிங்கிற பயிர் வகையை வந்து விதைச்சி ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சு அந்த விதை முளைக்கும் இல்லையா, அந்த எப்படி வந்து மைக்ரோ கிராவிட்டி ஃபீல்டில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு செடி முளைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதும் இந்த மிஷனோட திட்டமாக இருக்குது. இதை பற்றின முழுமையான விவரங்களையும், இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷன் பற்றின முழுமையான விவரங்களையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிஷனோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படி சொல்லுவாங்க. இது பிஎஸ்எல்வியோட C60th லான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஷார்ட் ஃபார்மாக ஸ்பேடெக்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது விண்வெளியில் ஒரு 2 விண்கலன்களை ஒன்றிணைக்கிற நிகழ்வு தான் வந்து ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சிச்சா ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, 2 விண்கலன் இருக்கும், அதை ஒன்றிணைக்கிற நிகழ்வு பேர் தான் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி 2016 இந்த திட்டத்துக்கான ப்ரிலிமினரி ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு திட்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த திட்டம் எந்த மாதிரி இருக்கணும், இந்த திட்டத்துக்கு எதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரிட்டிக்கல் பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுவாங்க. நிறையா அந்த விஞ்ஞானிகள் எல்லாமே ஸ்டடி பண்ணி இந்த திட்டத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்ட அறிக்கை மாதிரி ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்து கவனித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அப்ரூவ் கொடுக்கும். இது எடுத்துக்கிறதுக்கு காலம் பார்த்தீங்கன்னா 2016 2022 கிட்டத்தட்ட 6 வருட காலம் இவர்களுக்கு அந்த உழைப்பு தேவைப்பட்டிருக்கு. அந்த உழைப்பெல்லாம் முடித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட இந்த திட்ட அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த மிஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும், இந்த கண்டக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான தகவல்கள் கிடைக்கும், இது ஃபியூச்சர் மிஷனுக்கு இப்படி ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே சப்மிட் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை பார்த்துட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க. இந்த திட்டத்திற்கான நிதி எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 124 கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்படுது. இதுக்கப்புறம் இதான் அந்த திட்டத்தினுடைய இதுக்கப்புறம் ஒவ்வொரு திட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷன் டைரக்டர், ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. இதில் உங்களுக்கு தெரியும் இஸ்ரோவோட தலைவராக இருக்கிறவர் வந்து இப்போது மிஸ்டர் சோம்நாத் அவர்கள்லாம் வந்து இஸ்ரோடைய தலைவர் இருக்கார். இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற மிஷனுக்கு அதாவது மிஷன் டைரக்டராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார். இவர் தான் வந்து மிஸ்டர் ஜெயக்குமார் சார், இந்த மெரூன் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுரேந்தர். இவர் தான் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கார். இவங்க 2 பேர் தான் இந்த மிஷனுக்கு வந்து மிஷன் டைரக்டர் அண்ட் ப்ராஜெக்ட் டைரக்டர். இந்த மிஷன், இந்த PSLV C60 லான்ச் வெஹிக்கிளில் ஸ்பேடெக்ஸ் மிஷன் எந்த லான்ச் பேடில் எந்த ஏவுதளத்திலேருந்து ஏவுறாங்கன்னா, விண்வெளிக்கு ஏவுறாங்கன்னா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க ஏவுதளம் 1 வந்து ஏவப்படுது இந்த ராக்கெட். ஏவுவதற்கு ஏதுவான ஒரு ராக்கெட் அமைப்பு எந்த லான்ச் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட 2 டைப் ஆஃப் லான்ச் வெஹிக்கிள் இருக்குது. ஒன்று வந்து PSLV, இன்னொன்று வந்து GSLV. அது என்னங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா PSLV அப்படிங்கிற லான்ச் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. லான்ச் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2024 நைட்டு 10 மணிக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க இந்த மிஷனை. சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ரியல் டைம் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்பேடெக்ஸ் அந்த மிஷனில் வந்து 2 சேட்டலைட் இணைவு வைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 சேட்டலைட்டை எப்போ செப்பரேட்டட் பண்ணுறாங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 900 செகண்ட் அந்த மிஷன் ஸ்டார்ட் அப் ஆச்சு இல்லையா, இக்னைட் பூமியிலேருந்து. அதுலேருந்து 910 செகண்டில் வந்து அந்த ஸ்பேடெக்ஸோடைய அந்த 2 சேட்டலைட்டும் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரியல் டைம். அதாவது இது வந்து நம்ம விஷுவலாக பூமியில் பார்க்குறது இப்படி தான் இருக்கும் ராக்கெட். ஒன்ஸ் நம்ம போகும் கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜ் ஆஃப் இக்னிஷனுங்க. 4 ஸ்டேஜ் ஆஃப் இக்னிஷனாக ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம தீபாவளி பட்டாசு வெடிப்போம் இல்லையா, ஒரு ராக்கெட்டை பற்ற வைப்போம், ஒரே டைமில் போயிடும். அது மாதிரி ஒரு ராக்கெட் பற்ற வச்சு அந்த மருந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு ராக்கெட் அதிலேயே ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். அதுக்கப்புறம் ஒரு ராக்கெட் ஆட் பண்ணால் இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகும் இல்லையா. அது மாதிரி 4 போர்ஷன்ஸ் இருக்கும். இந்த 4 போர்ஷனும் ஒன்று இக்னேட் ஆகி அதனுடைய ஃபியூவல் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிமூவ் ஆகி அடுத்த இக்னேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி 4 ஸ்டேஜ் ஆஃப் வந்து இக்னேட் ஆகி போகும். இக்னேட் ஆகிட்டு கடைசி ஸ்டேஜில் வந்து அந்த 2 சேட்டலைட்டை வந்து விண்வெளியில் வந்து குறிப்பிட்ட ஆல்டிடியூடில் விடும். அது என்னங்கிறதையும் இப்போ நான் பார்க்கலாம். இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷனுடைய முதன்மையான குறிக்கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சேட்டலைட்டை விண்வெளியில் செலுத்துவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடில் செலுத்திட்டு அந்த 2 சேட்டலைட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றிணைப்பாங்க. ஒன்றிணைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ, அதாவது கரண்ட் வந்து சரிவர கண்டினியூவாக ஃப்ளோ ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ரெண்டாவது, இந்த ஒரு சேட்டலைட்டில் கண்ட்ரோல் பண்ணி அந்த 2வது சேட்டலைட்டையும் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. மூணாவது, இந்த சேட்டலைட்ஸ் டாக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பிரித்து பார்ப்பாங்க. ஒன்றிணைச்சாச்சு, இந்த எலக்ட்ரிக்கல் ஃப்ளோவும் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணாவே 2 சேட்டலைட்டும் கண்ட்ரோல் ஆகுமா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. மூணாவதாக வந்து இந்த 2 சேட்டலைட்டும் பிரிப்பாங்க. இதுதான் வந்து இந்த மிஷனுடைய முக்கியமான குறிக்கோள்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு செப்பரேட் ஆல்டிடியூட் நடந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் இன்னொரு ஆல்டிடியூடில் நம்ம இஸ்ரோ அமைப்பு ஒரு பேலோட்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. தனியார் கல்லூரி ப்ரொஃபஸர்ஸ் மாணவர்கள் உருவாக்கின பேலோட்ஸும் தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கின பேலோட்ஸும் பூமியிலேருந்து இன்னொரு ஆல்டிடியூடில் அது தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை ஒரு ஆப்ரேஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும். அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த திட்டத்தினுடைய முதன்மையான 2 சேட்டலைட்டில் ஒன்றிணைக்கிற டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ராக்கெட்டினுடைய இந்த கோம்பு வடிவம் இருக்கு இல்லையா, இந்த கோம்பு வடிவத்தில் வந்து உங்களுக்கு வந்து 2 சேட்டலைட்டும் இருக்கும். ஃபைனலாக போகும்போது அந்த கோம்பு வடிவத்தில் தான் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க அந்த சேட்டலைட்டை. அந்த இடத்துல வந்து இந்த 2 சேட்டலைட்டுமே வந்து இருக்கும். இந்த சேட்டலைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா STX-01 சேசர், STX-02 டார்கெட் அப்படின்னு சொல்லி 2 சேட்டலைட் இருக்கும். ஒவ்வொரு சேட்டலைட்டும் வந்து கிட்டத்தட்ட 220 கிலோ எடை கொண்டது. இந்த 2 சேட்டலைட்டும் அந்த ராக்கெட்லேருந்து பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சுற்றுவட்ட பாதையில் 55 டிகிரி சாய் கோணத்தில் வந்து இதை வந்து பிரித்து விட்டுரும். எப்படி பிரித்து விடும்னா, ஃபஸ்ட்டு வந்து டார்கெட்டை வந்து முன்னாடி அனுப்பிச்சதும் பின்னாடியே வந்து சேசர் அனுப்பிச்சிவிடும். இப்படி தான் போகும். ஏன்னா ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் எதுவுமே தடுக்கிறதுக்கு கிடையாது. ஏதாவது ஒரு விண்கல் வந்து மோதினா தான் உண்டு. எதுவுமே தடுக்கிறதுக்கு இல்லைனாலும் கடைசி வரைக்கும் அது அப்படியே போயிட்டே இருக்கும் வேக்கம் ஸ்பேஸுங்க. அதனால் இந்த இடத்துல இந்த ராக்கெட் வந்து அந்த சேட்டலைட் எவ்வளோ ஸ்பீடில் தள்ளி விடுதோ அதே ஸ்பீடில் போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட்டை தள்ளி விடும், அதுக்கப்புறம் சேசரை தள்ளி விடும். அது அப்படியே இப்படி அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். இது அந்த சுற்றுவட்ட பாதையில் பூமியை சுற்றி இருக்க சுற்றுவட்ட பாதையிலே சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றிட்டு இருக்குமா, இது எப்போ வந்து அந்த ஒன்றிணைக்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஜனவரி 7ஆம் தேதி இதை வந்து ஒன்றிணைக்கிற நிகழ்வு நடத்தப்படும். எப்படின்னா, அந்த பூமியை சுற்றி 470 கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றுவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, இந்த டார்கெட் அப்புறம் சேசர் இது 2 சுற்றிட்டு இருக்கு இல்லையா, இந்த டார்கெட் வந்து என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ராக்கெட் சிஸ்டம் இருக்கும், ஒரு ப்ரொபஷனல் கைண்ட் ஆஃப் ஒரு மூவ்மெண்ட்னு வச்சுங்களேன். இந்த டார்கெட்டை தான் வந்து இந்த சேசர் பின்தொடர்ந்தே வந்துகிட்டே இருக்கும். இப்போ டார்கெட் இருக்குது, இந்த சேசர் இருக்குது, பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. 2 ஒரே இடத்துல இருந்தால், ஒரே சுற்றுவட்ட பாதையில் இருந்தால் தானே டாக்கிங் ஒன்றிணையும். வேறு சுற்றுவட்ட பாதையில் இது கடந்து போயிடலாம், இல்லைனா வந்து மேலே மாதிரி இருந்தது வேறு சுற்றுவட்ட பாதையில் தான் நகர்ந்து போயிடும், வேறு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். அதை தடுக்கிறதுக்காக இந்த டார்கெட்டில் வந்து ஒரு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும். அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வச்சு சேசர் என்ன அதாவது என்ன சுற்றுவட்ட பாதை சுற்றுதோ அந்த சுற்றுவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அலர்ட் ஆகி 470 கிலோமீட்டர் அந்த சுற்றுவட்ட பாதையிலே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த டார்கெட்டுக்கும் இந்த சேசருக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்டர் சேட்டலைட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த 2 சேட்டலைட்டுக்கும் உள்ள தூரம் வந்து 10லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அந்த தூரத்தை வந்து அந்த 7 நாட்கள் இடைவெளியில் வந்து 5 கிலோமீட்டர் ஆகவும் 3 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி குறைச்சிட்டே வருவாங்க. இந்த 2 சேட்டலைட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கடைசியாக வந்து ஒன்றிணையருக்கு முன்னாடி 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ குரூஷியல். அதாவது இந்த நிகழ்வு எவ்வளோ கஷ்டம்னா,
இந்த கடைசியாக அந்த ராக்கெட் கொண்டு போய் அந்த சேட்டலைட்ஸை தள்ளுச்சு இல்லையா, அப்போ வந்து இந்த சேட்டலைட்டுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 7.6 கிலோமீட்டர் பர் செகண்ட். அப்போது ஒரு செகண்டுக்கு நீங்கள் இப்படி சொடக்கு போகிற நேரத்தில் 7 கிலோமீட்டர் நீங்கள் போக முடியும். அந்தளவுக்கு வேகத்தில் போயிட்டுருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அந்த 2 சேட்டலைட்டுமே. இவ்வளோ பெரிய சேட்டலைட் அந்த ஸ்பீடில் அந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்பீட்லேயே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், அந்த சுற்றுவட்ட பாதையில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல இந்த 2 சேட்டலைட்டையும் ஒன்றிணைய வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய நிகழ்வு. இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் நிகழ்த்த போகிறாங்க. அதை ஜனவரி 7 பாருங்கள். அதாவது 2 சேட்டலைட்டு இப்படி தான் இணைக்க போகிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சென்சார்ஸ் மூலிமா தான் இருக்கும். அந்த சேட்டலைட்ஸ் இருக்குல்லையா, இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களா இல்லை சென்சார்ஸ் மூலிமா அந்தளவுக்கு விளக்கம் தெரியல. பட் ஆனால் இந்த 2 சேட்டலைட்டும் ஒன்றிணையும். இது இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கும். இந்த ஆல்டிடியூடில் தான் வந்து ஒர்க்கிங் நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. இதுதான் அந்த 2 சேட்டலைட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ஒரு சேட்டலைட், இது ஒரு சேட்டலைட். இந்த இந்த ரக்கை மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா, இது வந்து அந்த சூரிய ஒளி தகடுகள், அது மூலிமா தான் அந்த சக்தியை சூரிய ஒளி ஆற்றல் எடுத்துகிட்டு அதுக்குண்டான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கும். 2 டாக்ஸிங் பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குன்னா, 2 ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் அந்த டாக்ஸிங் ஃபார்மேஷனோட அந்த எப்படி சொல்கிறது, இப்போ இந்த சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா நம்ம மொபைலுக்கு வந்து மேல் ஃபீமேல் கேபிள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது இப்படி கனெக்ட் ஆகி இப்படி இருக்கும். இதுதான் டாக்ஸிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த சேட்டலைட்லேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ வந்து அந்த சேட்டலைட்டுக்கு கண்டக்ட் பண்ணி பார்க்கும், கரெக்டாக போகுதா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணும். இந்த சேட்டலைட்டை அந்த ராக்கெட் ஃபியூவல் சிஸ்டம் ராக்கெட் சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இதை ட்ரை பண்ணி ஏதோ ஆல்டிடியூட் மாற்ற முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கும். இது கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா இந்த சேட்டலைட்டும் கண்ட்ரோல் ஆகுதா அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இது எடுத்துக்கும். ஸோ இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த கடைசி நேரத்தில் அந்த சேட்டலைட்டு செப்பரேஷன் நடக்கும் இல்லையா, அந்த அப்போ இருக்கிற ஃபார்மேஷன். இந்த இடத்துல தான் வந்து இந்த இடத்துல சேட்டலைட் இருக்கும். இதை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அந்த போர்ஷன் POEM சொல்கிறோம் இல்லையா, போலார் ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் சொல்கிறது இந்த போர்ஷன் தான். 470 கிலோமீட்டர் ஹைட்டில் இந்த சேட்டலைட்டை பிரித்து விட்டதுக்கப்புறம் இந்த போலார் மாடியூல் இருக்குது. இந்த மாடியூல் என்ன பண்ணுன்னா, பூமியிலிருந்து 350 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதைக்கு கீழே வந்துடும். கீழே வந்துட்டு அங்கே ஒரு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணும். மொத்தம் 2 ஆப்ரேஷன். 470 கிலோமீட்டரில் இந்த சேட்டலைட் டாக்கிங்கிற ஆப்ரேஷன் நடக்கும். 350 கிலோமீட்டர் இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கும். அது என்னங்கிறதுனா, இஸ்ரோ மற்றும் இஸ்ரோ அமைப்புகள் கீழ் இருக்க அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு 14 பேலோட்ஸை வந்து அந்த மாடியூலில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேலோட்ஸ்னால் அந்த விண்கலனில் இருக்கிற ஒரு பொருட்களுடைய வெயிட்டை தான் வந்து அந்த பொருட்களை தான் வந்து பேலோட்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இஸ்ரோ அமைப்பு கீழ் இருக்கிறது வந்து ஒரு 14 பொருட்களை வந்து அதில் ஆன்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த சுற்றுவட்ட பாதையில் சில ஆப்ரேஷன் நிகழ்த்தும். அதே மாதிரி தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருப்பாங்க இல்லையா விண்வெளித்துறையில், அவங்களுடைய பொருட்களும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ப்ரொஃபஸர்கள்லாம் சில இதெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க இல்லையா சின்ன சின்ன சேட்டலைட்ஸ், அதுவும் சேர்த்து மொத்தம் 24 பேலோட்ஸ் வந்து இந்த விண்கலனில் வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 350 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் அந்த ஆப்ரேஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக. அது என்னென்னங்கிறது முழுசாக 24மே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. சிலது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன், அதை வந்து உங்களுக்கு விவரிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டெப்ரிஸ் கேப்சர் ரோபோட்டிக் ஆர்ம் அப்படிங்கிறாங்க. இந்த ரோபோட்டிக் ஆர்ம் அது வந்து எப்படின்னா, விண்வெளியில் எதுவுமே தடுக்கிறதுக்கு இல்லை. அது வந்து 0 கிராவிட்டி, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். அந்த இடத்துல ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்டானமிக்காக உங்களுக்கு வந்து இந்த ரோபோட்டிக் கண்ட்ரோல் ஆர்ம்ஸை வந்து அந்த ஆன்போர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இதுதான் கம்ப்யூட்டேஷன் டயக்ராம். ரியல் இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இப்படி இருக்கும் அந்த ஆர்ம்ஸ். இப்போ ஹரிசானலாக இப்போ கிடைமட்டமாக இருக்கு இல்லையா, இந்த ஆர்ம்ஸ் ரோபோட்டு என்ன பண்ணணும்னா கையை உயர்த்துறதும் சில பொருட்களை கேரி பண்ணுறதும் பிடிக்கிறதும் அந்த பொருட்களை தூக்குறதும் வேறு இடத்துல வைக்கிறதும் அந்த மாதிரியான நிகழ்வுகளை பண்ணும். அப்படி பண்ணும்போது எப்படி இது ரியாக்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு வந்து அதாவது அதனுடைய மூமெண்டம் இருக்குது, எப்படியெல்லாம் நிகழ்து அப்படிங்கிறத வந்து முழு தகவல்களையும் எடுத்து நம்ம கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வந்து அனுப்பும். ரெண்டாவது ரியாக்ஷன் வீல் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து ரியாக்ஷன் வீல் அசம்பிளி. இது என்ன பண்ணுன்னா, அந்த POEM போர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, போர்டுனா அந்த 24 பேலோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சிருக்கிற ஒரு போர்டு, ஒரு ஹரிசானலாக ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அந்த போர்டில் வந்து இந்த ரியாக்ஷன் வீலும் பொருத்தப்பட்டிருக்கும். இது என்ன பண்ணுன்னா, அந்த மூமெண்ட் நடக்குது இல்லையா, ஒவ்வொரு மூமெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் அந்த ரோபோட்டிக் ஆர்மோட மூமெண்ட் நடக்கும். அப்படி மூமெண்ட் நடக்கும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட்டோ அந்த போர்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து
இது கண்காணிச்சிட்டே இருக்கும். இந்த கண்காணிச்சிட்டு அப்படி அது ஒரு மூமெண்ட் இருக்குதுன்னா அந்த மூமெண்ட்டில் எந்த அளவுக்கு இன்க்ளினேஷன் அந்த போர்டில் நடந்திருக்கு, இல்லைனா எந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் அதாவது இப்படி இருக்குது, ஒரு ஆம் வந்து ஏதோ ஒரு இப்போ ஒர்க் பண்ணும்போது அப்போ அந்த போர்டு ஏதாவது சாயுதா அப்படிங்கிற ஒரு முழு தகவலையும் எடுத்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பும். அதுதான் இந்த ரியாக்ஷன் வீல் அசம்பிளியோட வேலை. அடுத்தது பார்த்திங்கன்னா இனர்ஷியல் சென்சார்னு சொல்லி ஒரு சென்சார். அதாவது இப்போது பூமியில் வந்து கிராவிட்டி இருக்குது, இங்கே இருக்கிற சென்சார்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். கிராவிட்டி இல்லாத இடத்துல ஒரு சென்சார் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்சாரை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெண்ணை வந்து பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அது எதுக்காகனா ஒரு பெண்ணை விட சின்னது தான் ஓரளவுக்கு தான் பெருசு. ஒரு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா பால் பாயிண்ட் பென், அந்த பெண்ணை விட சின்னதாக பெருசாக இருக்கும், சிலது சின்னதாக இருக்கும். அந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த சென்சார் வந்து அந்த பேலோடில் வந்து வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. பூமியில எப்படி ஒர்க் ஆகிற சென்சார் விண்வெளியில் மைக்ரோ கிராவிட்டி ஃபீல்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த சென்சார்ஸையும் அனுப்பிச்சி விட்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட் எக்ஸம்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம். அதாவது இந்த பேட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கும். அது வந்து ரொம்பவே வந்து ஹசார்டஸ் மெட்டீரியல், ஒரு டேஞ்சரான ஒரு மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியல் ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர் வந்து ஒரு சென்சார்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் தெரியும் உங்களுக்கு கிளியராக, அந்த ஒரு பேனாவை விட சின்னதாக இருக்குங்கிறது. இது என்ன பண்ணுன்னா லெட் இல்லாத ஒரு டிசி கன்வெர்ட்டர், இது ஸ்பேஸில் எப்படி ஒர்க் ஆகும்போது நல்லபடியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக இது அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்மளோட எல்லாத்துலேயும் வந்து லெட்டோட உபயோகம் அதிகமாக இருக்கும். இந்த பேட்ரி யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து லெட்டோடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும். இந்த பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக ஒரு டிசி கன்வெர்ட்டர் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டிசி கன்வெர்ட்டரில் அந்த லெட்டினுடைய உபயோகம் கிடையாது. அந்த மாதிரியான சென்சார் மேலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக இதை அனுப்பிச்சுட்ருக்காங்க. இப்போது எலக்ட்ரான் டெம்பரேச்சர் அனலைசர் அப்படின்னு சொல்லி ஒரு சென்சார்ஸ் இதையும் அனுப்பிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா அந்த 470 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் ஹை ஆல்டிடியூடில் இந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்கும். 350 கிலோமீட்டரில் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல இருக்க எலக்ட்ரான்ஸுடைய டெம்பரேச்சர் என்ன, அந்த எலக்ட்ரான்ஸுடைய டென்சிட்டி அதாவது அடர்த்தி என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதை வந்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிடும் இந்த சென்சார். இது வந்து இந்த ஒர்க்கு பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா கரெக்டாக இந்த காராமணி அப்படிங்கிற இந்த பயிர் வகையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயே விதைச்சி ஒரு பாக்ஸ் மாதிரி, இதுதான் அந்த பாக்ஸு, இந்த பாக்ஸ்குள்ளே வந்து விதைச்சி மண்ணில் வச்சு அதை வந்து ஸ்பேஸில் அனுப்பிச்சுட்றாங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த ஒரு விதையிலேருந்து நாற்று முளைக்கும் இல்லையா, அந்த நாட்கள் குறிப்பிட்ட நாட்களில் விதையிலேருந்து நாற்று எப்படி முளைக்குது, அந்த ஜீரோ கிராவிட்டி அதாவது மைக்ரோ கிராவிட்டி ஃபீல்டில் விண்வெளியில் எப்படி முளைக்குது, அப்போ முளைக்கும் போது அந்த இடத்துல இருக்க ஆக்சிஜன் கண்டென்ட் என்ன, CO2 கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் என்னவா இருக்குது, அந்த இடத்துல இருக்க ஈரப்பதம் எப்படி இருக்குது, அப்போது அந்த விதையினுடைய மண் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணுடைய ஈரப்பதம் என்ன இருக்குது, அந்த மண்ணுடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தகவல்களை எடுத்து நம்ம கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்பிச்சி விடும். இந்த மாதிரியான ஒரு சென்சார்ஸ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, காம்பேக்ட் ரிசர்ச் மாடியூல் ஃபார் ஆர்பிட்டல் பிளான்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி இந்த சென்சாரும் அதில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ரொபல்ஷன் ருத்ரா, க்ரீன் ப்ரொபல்ஷன் த்ரஸ்டர் அப்படின்னு சொல்லி இது வந்து ரெண்டு தனியார் நிறுவனங்களுடைய ஒரு க்ரீன் ப்ரொபல்ஷன். அதாவது ஒரு ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எப்படின்னா சொல்கிறது, எரிபொருள் எரிச்சு கிடைக்கிற ஒரு வேகத்தின் மூலிமா தான் ஒரு ராக்கெட் வந்து மேலே போகுது. அந்த எரிபொருள் வந்து என்விரான்மெண்டல் சுற்றுப்புற சூழலுக்கு வந்து ரொம்ப கெடுதலாக இருக்கும். இந்த கெடுதலை நீக்கிட்டு இயற்கையாக கிடைக்கிற க்ரீன் ப்ராடக்டை வச்சு ஒரு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஸ்பேஸில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ரெண்டையுமே வந்து அனுப்புகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ப்ரொபல்ஷன் ருத்ரா என்ன பண்ணுன்னா 50 செகண்ட் வந்து அங்கே ஃபயர் ஆகி ரன் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா பல்ஸ் மோட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் மோட். அதாவது பல்ஸ் மோட்னா இருக்கலே எக்ஸ்ட்ரீமாக அது வந்து ஓடும், அதாவது அந்த ஃபயர் ஆகி பார்க்கும். அதே சமயம் ஸ்டெடி ஸ்டேட் ஒரு கான்ஸ்டண்ட்டான அந்த ஒரு ஸ்பீடில் வந்து இந்த ஃபயர் ஆகி பார்க்கும். அதோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா 50 செகண்ட் அந்த வந்து ஃபயர் வந்து நடக்கும். அந்த ஃபயர் நடக்கிற ஃபுல் டேட்டா அதனுடைய தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுவிடும் இந்த சென்சார். க்ரீன் ப்ரொபல்ஷன் த்ரஸ்டர் இது வந்து என்ன பண்ணுன்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹசார்டஸ் மெட்டீரியல் பதிலாக ஹைட்ரோஜன் பெராக்சைடு அப்படிங்கிற இன்னொரு அதர் ப்ராடக்டை சேர்த்து க்ரீன் ப்ராடக்டை சேர்த்து என்விரான்மெண்டல் சேஃப்டிக்காக அனுப்பிச்சிருக்காங்க.
இது ஸ்பேஸில் எப்படி ஒர்க் ஆகுதோ அப்படிங்கிறது பார்க்குறாங்க. அது இதனுடைய ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1000 செகண்ட் வந்து இது வந்து ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகி அதனுடைய ஃப்ளேம் ஃபார்முலேஷன்ஸு, அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, அங்கே எப்படி நிகழுது அப்படிங்கிற முழு தகவலையும் எடுத்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சி விடும். இப்போது இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இஸ்ரோலேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு நாளுக்கு அப்புறம். எப்படின்னா இந்த மாதிரி சேட்டலைட் வந்து புவி சுற்றுவட்ட பாதையில் நம்ம நினைத்த இடத்துல வந்து சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தினோம் அப்படின்னு ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா. அது மாதிரி இஸ்ரோ விஞ்ஞானிகள் என்னென்ன அப்டேட்ஸ் இந்த மிஷனை பொறுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காராமணி விதையை வந்து அந்த அந்த பேலோடில் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அதில் வந்து முளை அந்த நாற்று வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. வித்தின் 4 நாட்டில் இந்த ஸ்பேஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் 4 நாட்களில் இந்தளவுக்கு வந்து முளை விட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது அந்த ஆன்போர்டில் இருக்க கேமரா வந்து கேப்சர் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 8 விதைகள் வந்து இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 விதைகள் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் நல்லாவே தெரியுது, இதில் வர ஆரம்பிச்சிச்சு, இதுலையும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை ஃபுல்லாக வந்து 4 நாளில் நடந்திருக்கு. ஒரு செடி இப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு 2 இலை வரும் இல்லையா, அது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அது வந்து 7வது நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா இதே மாதிரி கேப்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு இந்த தகவல் அனுப்பும். 1. 2வது அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த ரொபோட்டிக் ஆர்ம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பேலோடில் வந்து இப்படி கிடைமட்டமாக இருக்கும். ஸ்பேஸில் அந்த 350 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் இருக்கும்போது இந்த ரொபோட்டிக் ஆர்ம் வந்து அதனுடைய பேஸ் ஒரிஜினல் ஸ்பேஸ்லேருந்து மூவ் பண்ணி அதனுடைய ஃபுல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அதனுடைய பொசிஷன் ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்து அந்த ரொபோட்டிக் ஆர்மை வந்து செயல்படுத்தி பார்த்துருக்காங்க. அதுவும் அது ஒரு வீடியோவும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ வந்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு ஸ்பேஸ்லேருந்து தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கு. இதுவும் நம்ம இஸ்ரோவோட அஃபிஷியல் பேஜில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி, டிசம்பர் 30ஆம் தேதி லான்ச் பண்ணுறோம். ஜனவரி 2ஆம் தேதி டார்கெட்டில் வந்து ஒரு ஹை ரெசல்யூஷன் கேமரா இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, அந்த டார்கெட்டோட கேமரா என்ன பண்ணுன்னா, சேசர் வந்து இணையும் போது அந்த நிகழ்வை முழுமையாக வீடியோ எடுத்து நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சிவிடும். இந்த இதுக்காக தான் அந்த அந்த கேமரா இருக்குது. இந்த கேமரா சரிவர இயங்குதான் அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக ஒரு செல்ஃபி வீடியோ வந்து எடுத்து நம்ம தரைக்கட்டுப்பாட்டு தளத்துக்கு காமிச்சிருக்கு. அதுவும் நம்ம இஸ்ரோ அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் பாருங்கள். ஸோ ரெண்டும் இணையிறப்போ இதுதான் இந்த கேமரா தான் அந்த வீடியோ ஃபுல்லாக கேப்சர் பண்ணி நம்மளுக்கு அனுப்ப போகுது. இதுவும் சக்ஸஸ்ஃபுல். இந்த மிஷன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க, எந்த மிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நிலவில் விண்வெளி வீரர் அனுப்புகிற மிஷன், அதுக்கும் வந்து இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற மிஷன் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விண்வெளியில் வந்து ககன்யான் மிஷன் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா, விண்வெளிக்கு வந்து விண்வெளி வீரர்கள் அனுப்புறது, அந்த மிஷனுக்கும் இந்த திட்டம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விண்வெளியில் நம்ம விண்வெளி ஆய்வகம் அமைக்கிறோம் இல்லையா, இந்தியாவுக்குன்னு சுயமாக தனியாக ஒரு ஆய்வகம் அமைக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா 2035 அந்த திட்டத்துக்கும் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற மிஷன் ஒரு விதையாக வந்து இருக்கும். அது எப்படின்னா, அமெரிக்கா கிட்ட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விண்வெளிக்கு மேலே ஒரு விண்வெளி ஆய்வகம் இருக்கும். அந்த விண்வெளி ஆய்வகமில் வந்து சுனிதா வில்லியம்ஸ் இப்போ அந்த விண்வெளி ஆய்வகத்தில் இருக்காங்க. அது போக மற்ற வீரர்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 8 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அவங்க வந்து விண்வெளி ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த விண்கலன் இருக்கு இல்லையா, அந்த விண்கலனோட பூமியிலேருந்து அனுப்ப போகிற அந்த விண்வெளி வீரர்களை தாங்கிட்டு போகிற விண்கலன் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் போய் ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அந்த ஒன்றிணைகிற நிகழ்வு அதுதான் டாக்கிங். அந்த ஒரு டெக்னாலஜி வந்து உலகத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகள்கிட்டையும் இருக்குது. நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லை. அப்போது வந்து நம்ம அந்த 3 நாடுகள்கிட்டையும் அந்த டெக்னாலஜி கேட்கும்போது யாருமே உதவ முன் வரல. அதனால் இஸ்ரோ என்ன பண்ணுறாங்கன்னா, பாரத் டாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஓன் சிஸ்டம் வந்து உருவாக்குறாங்க. அந்த சிஸ்டம் வந்து காப்புரிமையும் வாங்குறாங்க. அந்த சிஸ்டம் மூலியமாக தான் இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜனவரி 7ஆம் தேதி கண்டிப்பாக இந்த 2 சேட்டலைட்டையும் ஒன்றிணைக்கிறோம். நம்மளுடைய டாக்கிங் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. உலகமே வந்து நம்மளை உற்று நோக்க போகுதுங்கிறதுல ஒரு துளியோட சந்தேகமே எங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் திட்டம் இருக்கு இல்லையா, இந்த மிஷன் வந்து நம்ம விண்வெளி வீரர்களை ககன்யான் விண்வெளி திட்டம் இருக்கு இல்லையா, விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்புறது, அந்த திட்டத்துக்கும் ஒரு ஆதியாகவும் விதையாகவும் இருக்கும். அதுபோல் அந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்காக செக் பண்ணுறாங்கன்னா, இந்த திட்டத்தில் விண்கலன் அந்த ஸ்பேஸில் இருக்க விண்வெளி ஆய்வகம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஏதாவது ஒரு ஃபால்ட்டோ ஏதாவது ஒன்று நிகழ்வு நடத்தணும்னா எப்போவுமே விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ் ஷூட்டை போட்டுட்டு வெளியே போக மாட்டாங்க. அது வந்து ரொம்பவுமே ஆபத்தானதுனால உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே தெரியணும் இல்லையா, அந்த டெக்னாலஜி எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது மைக்ரோ கிராவிட்டி ஃபீல்டில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நம்மளோட ரொபாட்டிக் ஆர்மை வச்சு இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷனில் வந்து ட்ரை பண்ணுறோம்.
இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் வருங்காலத்தில் இருக்க ககன்யான் திட்டத்துக்கும் சரி, அந்த விண்வெளி மையம் அமைக்கிற திட்டம் சரி, விண்வெளி வீரர்களை நிலவுக்கு கொண்டு போகிற திட்டம் சரி, அனைத்து திட்டங்களுக்கும் ஒரு ஆதியாகவும் ஒரு விதையாகவும் இருக்குங்கள ஐயமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான திட்டம். ஜனவரி 7ஆம் தேதி காத்திருப்போம். இந்த நிகழ்வு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து வி டிட் இட் அப்படின்னு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்கிறத கேட்க தயாராக இருப்போம். எனக்கு தெரிஞ்ச தகவல்களும் நான் சேகரித்த தகவல் வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.